இந்த நாளினுடைய தியானத்திற்காக நீதிமொழிகளுடைய புத்தகம் 30ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருக்கிறார். கண்களை மூடி எல்லாருமே பரவப்பினாலே இந்த நல்ல நாளில இந்த வார்த்தையை தியானிக்கும்படி ஆவியானவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் கலந்து ஒப்புகிறோம். இந்த வார்த்தை தேவனால வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த ரகசியங்களை ஆழங்களை தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்கு விளக்கி கொடுத்து நாங்கள் சத்திய மார்க்கத்தை அதனை உண்மையாய் நாங்கள் பின்பற்றுவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். வழி நடத்தும் இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. இந்த வசனத்துல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அந்த பக்தர் எழுதும்போது சொல்லுகிறார், பொய் வசனிப்பை எனக்கு தூரப்படுத்தும். பொய் வசனிப்பை எனக்கு தூரப்படுத்தும். ரிமூவ் லைஃப் ஃபார் ஃப்ரம் மீ. இந்த பொய்ய என்னை விட்டு ரொம்ப தூரத்துக்கு விலகி போடுவானுங்களே என்று சொல்லி அவர் ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை இந்த இடத்துல எழுதுவதை நான் பார்க்கிறோம். இந்த காரியத்தை தான் நான் அவங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறேன். பொய் அப்படின்னு சொல்றதுனால அந்த விஷயத்தினுடைய தாக்கங்களை வேதம் எப்படி விவரிக்கிறது என்பதை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதற்கான 2 காரணங்கள் உண்டு. ஒரு நாள் நான் ஒரு வீட்டில் என்னை அழைத்திருந்தார்கள். அப்போ நான் போய் பேசிட்டு இருந்தேன். அவங்களுக்கு சத்தியத்தை போதித்துக் கொண்டிருந்த போது பாவத்தை எப்படி மேற்கொள்வது அப்படின்ட்டு நான் பேசிட்டு அவங்களுக்கு அவங்க உறவினர்களோடு இருந்த கசப்புகள் அவங்களால மேற்கொள்ள முடியாத ஒரு நிலையில இருந்தது. அதனால அந்த மாதிரியான பாவங்களை எப்படி மேற்கொள்வது, தேவனுடைய பிள்ளைகள் எப்படி வெற்றிகரமாய் வாழுகிறது என்கிற காரியத்தை குறித்து நான் அவங்களோட கூட பேசி கொண்டிருந்தேன். அப்படி பேசி கொண்டிருந்த போது யதார்த்தமாக நான் நம்ம அடிக்கடி பொய் சொல்றோம். தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் பொய் சொல்றாங்கன்னா பொய் பாவம் நினைக்கிறதே இல்லை. ஆனால் இந்த பொய்யினால பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அப்போ இந்த பொய்யை மேற்கொள்றதுக்கு என்ன செய்யலாம்? அவங்க பொய் சொல்லும்போது அதை உணர்ந்து அதை தேவனத்தில் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு நம்ம உண்மை சொல்றதுக்காக பிரயாசப்படும். அதுலேயும் நம்ம தவறணும் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் மீண்டுமாய் நம்ம முயற்சி செய்து இதை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்கு இன்னொரு காரியத்தை சுட்டி காட்டும்படியாக இதை நான் சொல்றேன். இதை கேட்டு முடிச்சோம்னா அந்த வீட்டுக்காரர் சொன்னாரு, பாஸ்டர் இதுவரைக்கும் நான் பொய் சொல்றது ஒரு பெரிய விஷயம்னு நான் நினைக்கவே இல்லை. விசுவாசி பொய் சொல்றது நான் பெரிய விஷயம்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு நீங்க ஆரம்பத்துல பேசிட்டு இருக்கும் போது தேவன் என் இருதயத்துல அப்படியே பேசிட்டு இருக்கிறத என்னால உணர முடியுது. அவர் என்னோட குத்திக்கிட்டே இருக்கு. என் இருதயம் குத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. நான் பொய்ங்கிறது சாதாரணமானதானே அப்படிங்கிறது மாதிரி சர்வசாதாரணமா நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு தேவன் என்னோட பேசினார், என்னை உணர்த்தினார். நான் அவருக்கு அறிக்கை விட்டு நான் விட்டுட்டு இன்னைக்கு நான் ஒழுங்கா வாழ்வேன்னு சொன்னேன். இதை நம்ம எதிர்பார்க்கல. இந்த விஷயம் எனக்கு அந்த வீட்டில் முக்கியமான டிஸ்கஷன் கூடிய விஷயம் கிடையாது. வேறொரு காரியத்தை சொல்வதற்காக இதை நான் சொல்லிட்டு இருக்கும்போது தேவன் அவரிடத்தில் இருந்ததான அந்த பெரிய அந்த ஒரு தவறை அவருக்கு சுட்டி காட்டி அவர் மனம் திரும்பும்படியாக அந்த நாளிலிருந்து அவர் ஆண்டவருக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கும்படியாக இந்த காரியத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக ஆண்டவர் அவருக்கு உதவி செய்தார். கர்த்தருடைய நாமத்தில் மகிமை உண்டாவதாக. இன்னொரு விஷயம், கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக நான் மூணாறு போய் கொண்டிருந்த போது ஒரு மெசேஜ் கேட்கணும். அவர் ஜோயல் தாமஸ்ராஜ் ஒரு மெசேஜ் சொல்லிட்டு இருந்தாரு. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பரியாசம் பண்ணுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தார். இதை பற்றி நம்ம அதிகமாக சிந்திக்கிறது, அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் என்று சொல்லி நாம் ஒதுக்கி விடுகிறோம். அந்த பரியாசம் பண்ணுதல் என்கிறதான விஷயத்தில் இருக்கிறதான வேதத்தினுடைய ஆழமான கருத்துக்களை அவர் பேசிக் கொண்டிருந்த போது அப்போ நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, நம்முடைய ஜனமுடைய கேரக்டரை நம்ம பில்டப் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன்.
கர்த்தருடைய நாமத்தில் மகிமை. ஒவ்வொருடைய குணாதிசயங்களையும் கட்டமைக்க வேண்டியது ஒரு ஊழியக்காரனுடைய பொறுப்பு என்பதை தேவன் அந்த சூழ்நிலையில உணர்த்தினார். வெறுமனே செய்தியை கொடுத்து கொண்டு போகிறதை விட ஒவ்வொருவருடைய அந்த வாழ்வியல் அந்த குணநலன்களையும் கட்டமைக்க வேண்டிய பொறுப்பும் ஊழியக்காரர்களுக்கு இருக்கிறது என்பதை ஆண்டவர் உணர்த்தினார். இந்த ரெண்டு விஷயங்களும் என்னை அதிகமாய் பாதித்ததுனால அந்த நாளிலிருந்து, அந்த நாளைக்கு முன்பாகவே இந்த வார்த்தை எனக்கு இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்கிறதான ஒரு காரியம் வெளிப்பட்டது. ஆனால் இது கன்ஃபர்மேஷன் மாதிரி இந்த இரண்டாவது சம்பவம் எனக்கு நடந்தது. அதனால இதை தேவன் நம்முடைய சபைக்கு கொடுக்கிற செய்தியாக, ஆவியானவர் நம்முடைய சபைக்கு வெளிப்படுத்துகிற செய்தியாக நான் சொல்லுகிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. எப்படியாகிலும் நாம் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமாயிருக்கிறது. பரிசுத்தமாய் இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எல்லா விதமான அசுத்தங்களையும் நாம் வெறுத்து ஒதுக்கிவிட்டு, எல்லா விதமான தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை வெறுத்து ஒதுக்கிவிட்டு, வேதம் நம்மை செய்ய வேண்டாம் என்று சொல்கிறதான காரியங்களை வெறுத்து ஒதுக்கிவிட்டு கர்த்தருக்காக பிரயாசப்பட்டு பரிசுத்தமாய் வாழ நாம் இந்த உலகத்தில் முயற்சி செய்வோம். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால இந்த பக்தன் ரொம்ப தேவனிடத்துல வந்துட்டு ஒரு பயபக்தியோடு கூட கேட்கிறார், பொய் வசனிப்பை எனக்கு தூரப்படுது. அல்லேலூயா. நான் பொய் சொல்லக்கூடாது ஆண்டவரே, நான் பொய்யனாக இருக்கக்கூடாது, பொய் வசனிப்பை எனக்கு தூரப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் கேட்கிறதை நான் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பொய்னா என்ன? பொய்னா பொய்னா பொய் உண்மைன்னு தெரிஞ்சே, உண்மை இல்லைன்னு தெரிஞ்சே, அதாவது நம்ம சொல்ல போறது உண்மை கிடையாது, நம்ம சொல்ல போறது ஒரு கற்பனையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்முடைய மனசாட்சிக்கு தெரிந்தே நாம சொல்ற பாருங்க, அதான் பொய். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா. உண்மை இல்லைன்னு தெரிஞ்சே நாம பேசுறதா பொய். சரி, இந்த பொய்யினுடைய ஆரிஜின் எங்க இருக்கு? துவக்கம். இந்த பொய்யினுடைய துவக்கம் எங்கே இருக்கிறது வேதம் சொல்லுகிறது. அதை குறித்து நாம சிந்திக்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தினுடைய 44வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். நீங்கள் உங்கள் பிதாவாக பிசாசானவனால் உண்டானவர்கள். உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால், சத்தியம் அவனுக்குள் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். பொய்னா என்னன்னு பார்த்தோம். உண்மை இல்லாத ஒரு விஷயத்தை என்ன சொந்தமாக கற்பனையாக பிரித்து ஒரு விஷயத்தை சொல்றதா பொய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. இப்போ பொய்யோட ஆரிஜின் எங்க இருக்கு, அதனுடைய துவக்கம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா, இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தியம் அவனுக்குள்ளே இல்லாதபடினால் அவன் சத்தியத்திலே நிலைத்திருப்பது இல்லை. பிசாசுக்குள்ள என்ன இல்லையா? சத்தியம் அப்படிங்கிற ட்ரூத் அப்படிங்கிறது, உண்மை அப்படிங்கிறது கொஞ்சம் அணுவளவு கூட பிசாசுகள் கிடையாது. அல்லேலூயா. அப்ப அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறார். பொய்க்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் என்று சொன்னால் அது யாரு? பிசாஸ். அப்ப பொய் ஒரு இடத்துல பறக்குது அப்படின்னு சொன்னா அது யார் மேல பறக்குது? அல்லேலூயா. You have to know this truth. இந்த உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பொய் ஒரு இடத்துல பிறக்கிறது அல்லது நாம் பொய் பேசுகிறோம் என்று சொன்னால் அதனுடைய ஆரிஜின் என்ன, அது யாரால பிறக்கிறது என்பதை நாம் இப்பொழுது அறிந்து கொள்ள வேண்டும். அது யாரால பிறக்குது? பிசாசினாலே பொய் பிறக்குது. ஏன்னா பொய்க்கு தகப்பனையாரு அவன் தான். அவன்கிட்ட உண்மைங்கிறதே கிடையவே கிடையாது. அப்போ பொய்க்கு தகப்பன. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. சங்கீதம் 7:14 பொய் எப்படி ஜனங்கள் பேசுகிறார்கள்
என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 7:14 வசனம். இதோ அவன் அக்கிரமத்தை பெற கர்ப்பவேதனைப்படுகிறான். அக்கிரமத்தை பெற கர்ப்பவேதனைப்படுகிறான். தீவினையை கற்பந்தரித்து தீய செயலை கற்பந்தரித்து பொய்யை பெறுகிறான். பொய் பேசுறவர்களுடைய நிலைமை என்ன? பொய்க்கு தகப்பன் யாரு? பிசாசு. அப்போ ஒரு மனுஷன் பொய் பேசுறான்னா பிசாசினாலே அவனுக்குள்ள தீவினை ஒரு கருவாக உருவாக்கப்படுது. இவன் அதை கற்பந்தரித்து என்ன செய்கிறான்? பொய்யை பிறப்பிக்கிறான். அல்லேலூயா. புரியுதா? அந்த வசனம் அப்படிதான் சொல்லு. ஒருவேளை ஒரு மனிதன் பொய் சொல்லுகிறான்னு சொன்னா அவன் சாதாரணமா நினைக்கிறான். ஆனால் அந்த பொய் சொல்லுகிறான் அந்த கிரியை பிசாசினால உண்டாகும். இன்னொரு வசனத்தை கூட நான் இதற்கு ஆதாரமாக உங்களுக்கு நான் தருகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பேதுரு அவனை நோக்கி, பேதுரு அனனியாவை நோக்கி, அனனியாவே நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? பார்க்கிறோம். அனனியா சப்பிராள் என்கிற தம்பதியினர் சபை தொடங்கப்பட்ட காலத்துல எல்லாரும் நிலங்களை விற்று கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்ததுனால இவர்களும் அப்படி செய்ய முடிவெடுத்தார்கள். நிலத்தை விற்றார்கள், கிரயத்தை கையில பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் அப்பொழுது ஒரு சின்ன சபலம் அவர்களுக்கு வருகிறது. கொஞ்சத்தை பாதி எடுத்து வச்சுட்டு மீதி என்னன்றாங்க. பேதருடைய பாதப்படியில கொண்டு வந்து வச்சுறாங்க. பேதர் கேட்கிறாரு, நிலத்துல இவ்வளவு தானே வித்தீங்க? உடனே அனனியா சொல்றாரு, ஆமா இவ்வளவு தான் வித்தோம். அப்ப உடனே இவர் சொல்றாரு, நீ பரிசுத்த ஆவியிடத்துல பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அல்லேலூயா. அப்ப பொய் சொல்றோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி யார் இருதயத்தை நிரப்பியிருக்கிறா? யாரோட ஒரு உறவு உண்டாயிருக்கிறது? சாத்தானோடு ஒரு உறவு உண்டாயிருக்கு. அல்லேலூயா. பொய்ங்கிறது தேவனிடத்தில் வருகிறது இல்லை. சாத்தான் ஒரு மனிதனை நிரப்பும் பொழுது அங்கே பொய் கற்பந்தரிக்கப்படுகிறது, தீவினை கற்பந்தரிக்கப்படுகிறது. அது பொய்யாக பிறக்கிறது. அப்ப இந்த பொய்க்கு ஆரிஜின் யாரு? தகப்பன் யாரு? பிசாசு. இனிமே நீங்க பொய் சொன்னீங்கன்னா நல்லா யோசிச்சுக்கங்க, பிசாசு உங்களை நிரப்பிடும். அது அபிஷேகம் பெற்றிருக்க மாட்டோம், ஆவியில நிரம்புற மாட்டோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாலும் வேதம் சொல்லுகிற உண்மை என்னன்னா, தீவினையை கற்பந்தரிக்கும்படி பிசாசானவன் உன்னோடு கூட உறவை வைக்கிறது. தீவினையை கற்பந்தரித்து நீ பொய்யை பெறுகிறாய். இந்த பொய் எப்படிப்பட்டதாக வெளியே வருகிறது? எதை கற்பந்தரிக்கிறாங்க? தீய செயலை கற்பந்தரிக்கிறார். இந்த பொய்யினாலே ஒரு நன்மையும் இந்த உலகத்தில் உண்டாயிருக்க மாட்டார். இந்த பொய் வெளிப்பட்ட உடனே ஒரு தீய செயல் அங்கே உண்டாகும், ஒரு அழிவு உண்டாகும், ஒரு நாசம் உண்டாகும், ஒரு பேர் கெட்டு போயிடும், என்ன ஒரு குடும்பம் கெட்டு போயிடும், கொலை நடக்கும், பகை உணர்வு உண்டாகும், வேதனைகள் உண்டாகும், கண்ணீர் உண்டாகும். பொய்யினால வேற என்ன நடக்குது? ஒண்ணு நடக்குது. 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வை. ஆனா அந்த கல்யாணத்தை பண்ணி வச்ச பின்னாடி தான் தெரியும் வாழ்நாள் முழுசும். அப்ப பொய் என்பது தன்னோடு கூட தீய செயல்களை உள்ளடக்கி இருக்கிறதான ஒரு விஷயம். அது போகிற இடத்துல தன்னுடைய செயல்களை கண்டிப்பாக செய்யும். அங்கே கண்ணீர் உண்டு, அங்கே வேதனை உண்டு, அங்கே அழுகை உண்டு, அங்கே பகை உண்டு, அங்கே ரோதனை உண்டு, அங்கே சண்டைகள் உண்டு, அங்கே பாவம் உண்டு, அங்கே குடும்பங்களை கவிழ்த்து போடுவது உண்டு, அங்கே மனுஷர்களை அவமானப்படுத்துவது உண்டு, நிந்தைக்கு உட்படுத்துவது உண்டு. பொய்யினால எந்த ஒரு நன்மையும் பிறப்பிக்கப்பட போகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. ஆனால் நம்முடைய தேவனை குறித்து வேதம் என்ன சொல்லுது? அதையும் கொஞ்சம் பார்த்து நம்முடைய தேவனை குறித்து வேதம் என்ன சொல்லுது வாசிக்கலாம். என்னாகமத்துடைய புத்தகம் 21வது அதிகாரத்தினுடைய
19வது வசனம். தயவு செய்து இந்த வசனங்களை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். நீங்க மனப்பாடம் கூட பண்ணிக்கலாம். என்னாகமத்துடைய புத்தகம் 23வது அதிகாரம் 19வது வசனம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. அல்லேலூயா. பொய் சொல்றதுக்கு தேவன் ஒரு மனிதன் அல்ல. மனிதன் பொய் சொல்வான். ஆனா தேவன் என்ன செய்ய மாட்டார்? நாம் ஆராதிக்கிற தேவன் என்ன சொல்றது இல்ல, பொய்யே சொல்லுகிறது இல்ல. இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 15:29. 1 சாமுவேல் 15:29. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்கிறது இல்லை. அல்லேலூயா. இஸ்ரவேலின் ஜெயபலமான நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பொய் சொல்கிறது இல்லை. தேவன் என்ன சொல்றதில்ல? ஆமா, அவர் சொல்றது எல்லாமே உண்மைதான். இன்னும் கன்ஃபர்மேஷனுக்காக சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தீத்துடைய புத்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்கும். தீத்து 1வது அதிகாரம் 2வது வசனம். பொய்யுரையாத தேவன். அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் தேவனை குறித்து சொல்லும்போது அவர் சொல்கிறார், பொய்யுரையாத தேவன், பொய் சொல்லாத தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் யாரு? எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. பொய் சொல்லாத தேவன், பொய் சொல்லாத தேவன். நம்முடைய தேவன் பொய் சொல்லாத தேவன். இன்னொரு வசனத்தை வாசிங்கள். எபிரேயர் 6வது அதிகாரம் 18வது வசனம். எபிரேயர் 6:18. எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். அல்லேலூயா. பாருங்க, ஒரு சின்ன அளவு கூட பொய் அவருக்கு கிடையாது. ஒரு அணு அளவு கூட பொய் தேவன்கிட்ட கிடையாது. ஆனா பிசாசை பத்தி என்ன பார்த்தோம்? சத்தியம் அவனுக்குள் நிலைக்கிறார். சத்தியம் அவனுக்குள்ள கிடையாது. ஒரு இம்மி அளவு கூட அந்த உண்மை அப்படிங்கிறது பிசாசிட்ட கிடையாது. ஒரு இம்மி அளவு கூட பொய்ங்கிறது நம்முடைய தேவன்கிட்ட கிடையாது. எவ்வளவு அந்த துருவம், அந்த துருவம் பாருங்க, வட துருவத்துக்கும் தென் துருவத்துக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி 8வது மாதிரி தேவனையும் பிசாசையும் ஒரு நாள் கம்பேர் பண்ண முடியாது. அல்லேலூயா. ஆனால் பிசாசு எப்பொழுதும் தேவனுக்கு எதிராகவே மனுஷர்களுக்குள்ளே செயல்படுகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்ப அவருடைய கிரியை என்ன? பொய்யை பெற்றுதல். அவருடைய வேலை என்ன? பொய்யை பெற்றுதல். யாருக்கு பொய்யை பெற்றுதல்னா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரையும் பொய்யர்களாக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பொய்ங்கிறது தேவனுடைய ப்ராடக்ட் கிடையாது. not made by God. it is made by only devil. பிசாசுனால உண்டாகிறதான ஒரு சரக்கு பொய். நீங்க இனிமே பொய் சொன்னீங்கன்னா இந்த ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கு, இது பிசாசுடைய சரக்கு, பிசாசு என்னை நிரப்பிட்டேன், பிசாசு என்னைய நிரப்பிட்டேன், அவனுடைய வித்து எனக்குள்ள போடப்பட்டிருக்கு. அது தீவினை கற்பந்தரித்து இப்ப வெளிப்பட்டிருக்குது, உள்ள பிறந்திருக்குது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பொய்ங்கிறது ஒரு மிகப்பெரிய சாத்தான் நம்மை தேவனை விட்டு பிரிக்க பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்ம பொய் சர்வசாதாரணமா சொல்லிக்கிறோம், சர்வசாதாரணமா பொய் சொல்லிட்டு தப்பிச்சுக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. எரேமியாவுடைய புத்தகம் 9வது அதிகாரம் 3வது வசனம். இந்த பொய் வாயிலிருந்து புறப்படும் போது எவ்வளவு வல்லமை உள்ளதாக அது வெளியே வருகிறது என்பதை பாருங்கள். அவர்கள் பொய்யை பிரயோகித்தார். அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவை, தங்கள் நாவாகிய வில்லை என்ன பண்றாங்களா? வளைக்கிறார்கள். அப்ப பாருங்க, ஒரு வில் அந்த காலத்துல வந்துட்டு யுத்தத்துல மிகவும் பயன்படுத்தப்பட்டதான ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்னன்னா அம்பு, வில்லு தான். சவுல் எதனால செத்தாரு? சவுல் ராஜா
எரியப்பட்டு செத்தார் இல்லையா? ஆகாம் எதனால செத்தாரு? யோராம் எதனால செத்தாரு? வில் எய்ததுனால. அந்த அம்பின் காயங்கள் பட்டதுனால இவங்க செத்து போனாங்க. அப்ப அந்த காலத்துல யுத்தத்துக்கு மிகவும் அதிகமாய் பயன்படுத்தப்பட்டதான ஒரு ஆயுதம் வந்து வில்லும் அம்பும். இப்ப பொய்ய பேசுறதுக்கு இந்த நாவு வில்லை போல பயன்படுகிறது என்று சொன்னால், இந்த பொய் வந்து அம்பு போல ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளேயும் வேதனையை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஒரு புரிஞ்சுக்கங்க, நீங்க பொய் பேசுனீங்கன்னா பிசாசுடைய நாக்கை வந்துட்டு வில் மாதிரி பயன்படுத்தி தன்னுடைய பொய்யாகிய அம்பினால ஜீவனையான காரியங்களை ஒவ்வொருவருக்குள்ளேயும் உங்கள் மூலமாக நடத்திக்கிறது. அந்த செயலுக்கு யார் பொறுப்பு? அந்த செயலுக்கு யார் பொறுப்பு? தூண்டுறவன் அவன், ஆனா செயல்படுகிறவர் நீங்களா இருக்கிறபடினால அந்த தீமையான காரியத்துக்கு தேவனுடைய சமூகத்துல நியாயம் சாதிக்கப்பட வேண்டியதான ஒரு 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 பொறுப்புல ஒரு கட்டாய நிலைமைக்குள்ள நீங்கள் இருக்கிறீங்க. ஒவ்வொருவரும் பொய் சொல்லலையும் நீங்க நினைச்சுக்கீங்க, தேவனுடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நீங்கள் நியாயம் விசாரிக்கப்படும்படியாக நிறுத்தப்பட போகிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. பொய்ய அப்படியே அம்பு மாதிரி அவன் நம்முடைய நாவை பயன்படுத்தி அவன் ஏகிறான். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. சங்கீதம் 140ல 3 வசனம். சங்கீதம் 140ல 3. சர்ப்பத்தை போல தன்னுடைய நாவை கூர்மையாக்குகிறார்கள். அவருடைய உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாவை பிசாசு பயன்படுத்துகிறார். பொய் சொல்றதுக்கு இந்த நாவை பிசாசு பயன்படுத்துகிறார். அம்பை போல பயன்படுத்துகிறார். அவன் இந்த பொய் என்கிறான இந்த அம்பை எப்படி அவன் செயல்படுத்துகிறான் என்று பாருங்கள். அவர்களுடைய நாவு விரியன் பாம்பு சர்ப்பத்தை போல தன்னுடைய நாவை என்ன கூர்மையாக்குகிறார்கள். நம்முடைய உதடுகளின் கீழே விரியன் பாம்பினுடைய விஷம் இருக்கிறதுல அதிகமான விஷம் விரியன் பாம்பு தான். அப்ப விரியன் பாம்பினுடைய விஷத்தை ஒரு மனிதனுக்குள்ள புகுத்துகிறது போல இந்த பிசாசு என்ன பண்ணுகிறான், நம்முடைய நாவாகிய அந்த வில்லை பயன்படுத்தி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இந்த விரியன் பாம்பின் விஷத்தை போலதான ஒரு விஷத்தன்மையுள்ள பொய்யை அவன் பிரயோகிக்கிறான். யோசிச்சு பாருங்க, எத்தனை குடும்பங்கள் இந்த பொய்யினால் அழிந்தது உண்டு. எத்தனை பேர் தங்களை தற்கொலை செய்து கொண்டு மடிந்து போயிருக்கிறார்கள் இந்த பொய்யினால. இந்த பொய்யினால எத்தனை பேருடைய வாழ்க்கை சீரழிந்து போயிருக்கிறது. இந்த பொய்யினால எத்தனை பேருடைய வாழ்க்கை கண்ணீரும் கவலையுமாக இருக்கிறது. யோசித்து பாருங்கள். ஒருவேளை நீங்களும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் சொன்ன பொய்கள் மூலமாக பொய்யானது ஒரு மாயையான ஒன்றாக இருந்தாலும் அதற்கு வல்லமை இவ்வளவு பெரியதாக இருக்கும். சர்ப்பத்தினுடைய விஷத்தை போல, விரியன் பாம்பின் விஷத்தை போல அது சொல்லப்படுகிற ஒவ்வொரு மனுஷனை அது பாதிக்கிறதாக இருக்கு. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யாக்கோபுடைய நிருபம் 3வது அதிகாரம் 7வது வசனம். யாக்கோபுடைய நிருபம் 3வது அதிகாரம் 7வது வசனம். வாசிக்கிறவங்க சத்தமா வாசிங்க. எது? 7வது வசனம். நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. 6வது வசனம். நாவும் நெருப்பு தான். அது என்ன பண்ணுகிறது? அநீதி நிறைந்த உலகம். அது அவயவங்களில், நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தை கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை ஒழுத்தி விடுகிறதா
பலப்படுத்துகிறதாயும் இருக்கிறது. 5ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிற நெருப்புடைய வல்லமை என்னன்னு, அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவர்களை பேசும் பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காற்றை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பு தான். ஒரு பெரிய உறவினுடைய பிழைப்பை உடைத்து விடுகிற வல்லமை இந்த ஒரு பொய்க்கு. ஒரு சமுதாயத்தையே கலங்கடிக்கிற வல்லமை இந்த பொய்க்கு இருக்கு. அந்த காலத்துல பொய்யினால கவிழ்ந்ததான மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் உண்டு. மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள். ஏனென்றால் ஒரு நெருப்பை போல அது பற்றி பிடித்து அந்த சாம்ராஜ்யத்தை முழுவதுமாய் அழித்து போட்டதான வல்லமை அந்த பொய்களுக்கு இருக்கு. குடும்பங்களை கவிழ்த்து போடுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நம்முடைய நாவை அவன் வில்ல போல பயன்படுத்தி இந்த பொய் என்கிறதான இந்த அம்பின் மூலமாக அவன் விரியன் பாம்பின் விஷத்தை ஜனங்களுக்குள்ளே அவன் ஏற்றுகிறான். அது மாத்திரமல்ல, நெருப்பை போன்றதான அழித்து விடுகிறதான வல்லமையை இந்த பொய்யின் மூலமாக குடும்பங்களுக்குள்ளேயும் சமுதாயங்களுக்குள்ளேயும் ராஜ்யங்களுக்குள்ளேயும் தனிப்பட்ட நபர்களுக்குள்ளேயும் விசுவாசிகளுக்குள்ளேயும் ஊழியர்களுக்குள்ளேயும் அவன் நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப பொய் என்பதை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. சும்மா பொய் சொல்லு. எதுக்காக சொன்னீங்க? சும்மா சொல்லு. சும்மா 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 பொய் சொல்லு. பொய் என்கிறது நம்முடைய வாழ்க்கையின் தத்துவம் அல்ல. அல்லேலூயா. பொய் என்பது கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு அழகல்ல. அது யாருடைய பிள்ளைகளுடைய சரக்கு? ஆண்டவர் சொல்கிறார். அந்த யோவான் 8:44 வாசனே அவர் அவங்க ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டாகும். அப்படி சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு, பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறார். அப்ப அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அவங்க அதாவது பிசாசுடைய பிள்ளைகள் பொய் சொல்லுவாங்க. பிசாசுடைய பிள்ளைகள் பொய் சொல்லுவாங்க. தேவனுடைய பிள்ளைகள் உண்மை பேசுவாங்க. இதுதான் வேதம் எதிர்பார்க்கிறதான ஒரு விஷயம். ஆனா என்ன நடக்குது நம்ம வாழ்க்கையில? என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சர்வ சாதாரணமாக பொய்களை சொல்றோம். உணர்வடைய வேண்டியதான ஒரு விஷயம், உணர்ந்து மனம் திரும்ப வேண்டியதான ஒரு விஷயம் இது. ஏன்னா நாம எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தினுடைய 12வது வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரனும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள். என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவோ அப்பொழுது பிதாவாகிய தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ எனக்கு குமாரன், நீ எனக்கு குமாரன். அல்லேலூயா. அப்ப நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற பட்சத்துல எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறபடினாலே அவருடைய வித்து நமக்குள்ளே இருந்தால் பொய் என்கிற அந்த ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கவே இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. உன்னத பாட்டுகளுடைய புத்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உன்னத பாட்டுகளுடைய புத்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனம். அருமையான கனி மரங்களும் மருந்தோன்றி செடிகளும் நடனம் செடிகளும் 4:11 உன் நாவின் கீழ் ஏறும் பால் இருக்கிறது. என் மனவாளியே, 11வது வசனம். உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகிறது. என் மனவாளியே, உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகிறது. உன் நாவின் கீழ் தேனும் உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது. பாலும் இருக்கிறது. உன் வஸ்திரங்களின் வாசனை. அல்லேலூயா. அதாவது அந்த போன வாரத்தில் பேசுனேன், மனவாட்டி இந்திய நிலையை குறித்து நான் பேசினேன். என் புறாவை
என் மனவாளியே, என் சகோதரியே அப்படின்ட்டு இந்த சூலமித்தியாலை பார்த்து அந்த ஆத்மநேசர் சொல்றத பார்க்கிறோம். நம்முடைய ஆத்மநேசர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் அவருக்கு மனவாட்டிகளாக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், மனவாட்டியாக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த ஆத்மநேசர் தன்னுடைய மனவாளியை பார்த்து சொல்றார் ஒரு விஷயம், உன் உதடுகள் எப்படி இருக்கா? வாசிங்க. அல்லேலூயா. எதை ஒழுகுதான்? அவருடைய உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்குது. அவருடைய நாவு சர்ப்பத்தை போல கூர்மையா இருக்குது. எவனை கொட்டலாம், எவனை காரி பண்ணலாம், எவனை சாகடிக்கலாம், எவன் குடும்பத்தை கெடுக்கலாம், எவன் பேரை கெடுக்கலாம், எவனை கண்ணீருடைய வாழ்க்கையில வைக்கலாம், எந்த சமுதாயத்தை கவிழ்த்து போடலாம் என்று சொல்லி நாவு சர்ப்பத்தை போல கூர்மையாக்கப்பட்டு உதடுகளின் கீழே என்ன இருக்குதா? விரியன் பாம்பினுடைய விஷம் இருக்குது. ஆனா ஆத்மநேசருடைய மனவாளிக்கு, மனவாளியுடைய உதடு எப்படி இருக்கா? தேன் ஒழுகுதாங்க. அல்லேலூயா. மனவாட்டியின் உதடியில என்னத்தை எதிர்பார்க்கிறார் அந்த ஆத்மாவை பார்க்கிறாரு, அங்கே தேன் ஒழுகுது. மனவாளியுடைய நாவின் கீழே என்ன இருக்கு? பாலும் தேன் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப எப்படிப்பட்டதான வார்த்தைகளை நாம் பேசுகிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த லட்சணத்துக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் மாத்திக்கணும். அல்லேலூயா. உதட்ட திறந்தாலே வரணும், தேர் வரணும், அங்கே ஒரு ஆறுதல் உண்டாகணும், அங்கே ஒரு சமாதானம் உண்டாகணும், அங்கே கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும், அங்கே இருக்கிற சூழ்நிலைகள் சமாதானத்துக்கு ஏற்றதாய் மாற்றப்படும். போன உடனே குடும்பம் ரெண்டாவது, போன உடனே குடும்பத்தில் இருக்க சமாதானம் எல்லாம் தொலையும். வார்த்தை வாய் திறந்து பேச ஆரம்பிச்சுட்டாரு, அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி வித்தியாசமாய் பிரிவினைகளும் பாடுகளும் போராட்டங்களும் அவமானங்களும் நிந்தைகளும் வந்து சில பேர் வாயை திறக்காமல் இருக்கிறது நல்லது. வாயில இருந்து என்ன வருது? விரியன் பாம்பு விஷம் வருது. நீங்க வாயை திறந்தீங்கன்னா பாலும் தேனும் என்ன வரும்? பாலும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஜனங்களை தேவன் அழைத்து கொண்டு போன தேசத்தை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது பாலும் தேன் ஓடுற தேசத்துக்கு உங்களை அழைச்சு போவாங்க. அங்க என்ன ஓடும்? விரியன் பாம்பின் விஷம் ஓடாது, பாலும் உங்களுக்குள்ள இருந்து ஊறுகிறதான அந்த ஊற்றே பாலும் தேனும். மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய, சமாதானத்தை கொடுக்கக்கூடிய, ஆறுதலை கொடுக்கக்கூடிய, ஒப்புரவாக்கக்கூடிய, குடும்பங்களில் நன்மைகளை செய்யக்கூடியதான வார்த்தைகளாகிய தேனையும் பாலையும் உங்களுடைய வாயிலிருந்து வெளிப்படும்படியாக தேவன் விரும்புகிறார். ஒரு நாளும் விரியன் பாம்பின் விஷத்தை நீங்க விட்டுறாதீங்க. அல்லேலூயா. சர்ப்பத்தை உள்ள விட்டீங்கன்னா, பிசாச உள்ள விட்டீங்கன்னா, பிசாசு உங்களை நரப்படுத்தி விட்டீங்கன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பொய்க்கு மேல பொய் சொல்லிட்டே இருக்கு. நாம என்ன இருக்கணும்? ஆமா, உதட்ட திறந்தாலே பாலும் தேனும் என்ன ஒண்ணு ஓடும். இவங்க வரமாட்டாங்களா? இவங்க பேச மாட்டாங்களா? இவங்க ஒரு வார்த்தை நமக்கு சொல்லிட மாட்டாங்களா? நம்முடைய பிரச்சனைகளை ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டாங்களா? இவங்க பேசினாங்கன்னா ஒரு பிரச்சனை மாறிடுமே, ஒரு கஷ்டம் மாறிடுமே. அல்லேலூயா. நமக்கு ஒரு வழி சொல்லுவாங்களே, கர்த்தருடைய ஆலோசனைகளை சொல்லுவாங்களே. வந்துட்டேன் எல்லாரும் கம்மன் இருந்து பேச்சு கொடுக்காது. அவன் வந்தாலே குடும்பத்தை கெடுத்துக்குவான். நம்ம அப்படிலாம் பேர் வரக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உடன் இருக்கிற குடும்பங்கள் உங்களால ஆக்கப்பட வேண்டும், ஒன்று சேர்க்கப்பட வேண்டும். நீங்க பாருங்க, நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கிறாங்க. கண்டிப்பா பேசி பார்த்தோம்னா ஒண்ணுமே கிடையாது. கணவன் மனைவி பிரிஞ்சு போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு கிடக்கிறாங்க. ஆனா நம்முடைய வார்த்தைகள் அந்த குடும்பங்களை சேர்த்து. ஆமென். எத்தனை பேர் கண்ணீர்ல இருக்கிறாங்க தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை போதும் அவங்க அப்படியே துள்ளி குதிக்க வைக்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பேசுகிறதற்கு தேவனிடத்தில் எதிர்பார்த்து நீங்கள் போகணும். ஆண்டவரே, நீங்க போறேன், நான்
என்கிட்ட பேசுங்க, நல்ல வார்த்தை எனக்கு தாங்க, கேட்டு போங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா? அல்லேலூயா. எந்த இடத்துல இருந்தாலும், அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்க இருக்கிறீங்க, ஸ்கூல்ல வேலை பார்க்குறவங்க இருக்கிறீங்க, தொழில் பண்றவங்க இருக்கிறீங்க, அன்றாடம் கூலி வேலை செய்யறவங்க நீங்க இருக்கிறீங்க, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எந்த இடத்துல இருந்தாலும் நாவிலிருந்து தேனும் பாலும் வெளிப்பட வைக்கக்கூடிய பெரிய பாம்பின் விஷம் ஒரு நாள் வெளிப்படும். அல்லேலூயா. நெருப்பு ஒரு நாள் வெளிப்படக்கூடாது. அம்பான இருதயத்தை குத்தி கிழிக்கிற வார்த்தைகள் ஒரு நாள் வெளிப்படக்கூடாது. பொய் இத்தனை காரியங்களையும் சாதிக்கும். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா? இப்ப பொய்யுடைய தன்மைகள் சிலவற்றை பார்த்துட்டு நம்ம முடியும். ஏசாயாவுடைய புத்தகம் 23ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஏன் பொய் சொல்லுகிறார்? ஏன் பொய் சொல்றாங்க? ஏசாயாவுடைய புத்தகம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம். 28:15. நீங்கள் மரணத்தோடு உடன்படிக்கையும் பாதாளத்தோடு ஒப்பந்தமும் பண்ணினோம். வாதை வெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது. நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி இருக்கிறோம். அதனால வாதை வெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை என்ன அணுகாது. அல்லேலூயா. ஏன் பொய் சொல்லப்படுகிறது? ஏன் பொய் சொல்லப்படுகிறது? ஆபத்துக்கு தப்பிக்கப்படுகிறது. அல்லேலூயா. வாதை புரண்டு வருகிறது, ஆனா அதை அடை போட்டு நிப்பாட்டுறதுக்கு ஒரு பொய். பொய் அடைக்கலமாயிருக்கு. பொய் என்கிற அடைக்கலம். பொய் தங்களுக்கு அடைக்கலம் நினைக்கிறாங்க. அதனால என்ன பண்றாங்க? பொய்ய தாராளமாக பேசுறாங்க. அவருக்கு வர வேண்டியதான ஆபத்துகள், அவர்களுக்கு வர வேண்டியதான தண்டனைகள், இவைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக பொய் பேசுகிறார்கள். நான் வரமக்குடியில் அலுவலகத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த போது ஒரு முறை ஒரு முக்கியமான கோப்பு டிஸ்கஸ் பண்ணப்பட்ட பொழுது அந்த கோப்புல ஒரு மேல் அலுவலகத்திலிருந்து வந்ததான ஒரு பேப்பரை நான் வந்துருச்சு. ஆபீசர் பார்த்துட்டேன். ஆனா அந்த பேப்பர் சரியானபடி டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படலை. அந்த டிஸ்பாச் செக்ஷன்ல இருக்கிறவரை அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டியவர் என்ன பண்ணாரு? அந்த பேப்பரை வாங்கி உள்ள போட்டாரு. இப்ப அந்த பேப்பர் பெரிய பிரச்சனையா இருக்குது. ஆபீஸுக்கு வந்துருச்சு. அதை என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, இது தன் மேல ஒரு பெரிய பழி வந்து விடும், தனக்கு ஒரு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை எடுத்து கிழிச்சு போட்டாரு. கிழிச்சு போட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி அந்த பேப்பரே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே காலில் இருந்து சாரி என் கையிலேயே வரல. ஏன்னா நாட்கள் கடந்து போனதுனால இப்ப ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கு. இவ பேப்பரை இவர் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுன்னா இவரை டிஸ்மிஸ் பண்ணிடுவோம், இல்ல சஸ்பெண்ட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு பொய், ஒரே ஒரு பொய் தான். பேப்பரை கிழிச்சு காணாம ஆக்கிட்டு பேப்பர் என் கைக்கே வரல, சத்தியமா வரல, சாமி சத்தியமா வரல. எந்த கோயில வேணாலும் என்ன பண்றேன்? சத்தியமா முடிச்சு கதை. வாதை வெள்ளம் போல எங்களை வாடிக்கொண்டு கொண்டு வருகிறது. ஆனால் நாங்கள் பொய்யின் அடைக்கலத்திலே போய் தப்பித்துக் கொள்வோம். ஒரு பெரிய அடைக்கலம் அது. அதாவது ஜனங்கள் இந்த நாட்களில் தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு அடைக்கலமாய் இந்த பொய்யை பயன்படுத்தும். ரெஃப்யூஜ். பெரிய ஆபத்துகளில் இருந்து காப்பாற்று இந்த பொய். அப்ப அந்த பொய்க்கு எவ்வளவு வல்லமை இருக்கு, பெரிய ஆபத்துகளில் இருந்து காப்பாற்றுகிற வல்லமை இருக்கு. இன்னொன்று பொய்யை ஏன் சொல்றாங்க? நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பொய் நாவினால் பொருளை சம்பாதிக்க. பொய் சொல்லி என்ன பண்ணணும்? பணத்தை சம்பாதிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் சம்பாதிக்கிறதே இல்லை இந்த வழியில. நீ ஆபீஸ்ல போய் ஒரு பட்டா மாத்துறதுக்கு போங்க, அப்ப என்ன பண்ணுவாங்க? சார் நடைமுறை செலவுலாம் நிறைய இருக்கு, அந்த ஆபீசருக்கு அவ்வளவு கொடுக்கணும், இவருக்கு இவ்வளவு கொடுக்கணும், இவருக்கு இவ்வளவு கொடுக்கணும். கணக்குன்னு சொல்ல மாட்டேன் நான், எனக்கு ஒண்ணு வேணாம் சார், எனக்கு எதுவுமே நீங்க கொடுக்க வேணாம், ஆனா அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் சார், அதனால நீங்க இவ்வளவு கொடுத்தாதான் இதெல்லாம் பண்ண முடியும். நடைமுறை சிக்கல் நிறைய இருக்கு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பொய் சொல்றேன் அப்படின்ட்டு, ஆனா வேற வழி இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா? இவன் பொய் சொல்லி என்ன பண்றான்? பொருளை சம்பாதிக்க.
அது எப்படிப்பட்டதா இருக்குமா? சாகரவன் விடுகிற சுவாசம் கூட இருக்கும். இருத்துக்கிட்டு இருக்கிறவன் சாகர பார்த்துருக்கீங்களா? பக்கத்தில் இருந்துருக்கீங்களா? அப்படின்னே இழுக்கணும் 2-3 தடவை. அப்ப புரியும் இந்த சத்தம் போல. அப்ப பொய்யினால பொருளை சம்பாதிக்க வருவாங்க. சில பேர் புரண்டுவர்களான ஆபத்துகளுக்கு அடைக்கலமாக பொய்யை தேர்ந்தெடுக்கிறாங்க. சில பேர் பொருளை சம்பாதிச்சு இந்த உலகத்துல என்ன பண்ணணும், பெருசா வாழணும், அது வசதியா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பொய்ய பேசுறாங்க. இன்னொரு காரியம், எரேமியாவுடைய புத்தகம் 23:32. அதான் அவசியமா பொய்யினால மோசம் போக்குறாங்க. பொய்யினால என்ன பண்றாங்க? They deceive. They are deceiving by their lie. அவருடைய பொய்யினால அவங்க ஏமாத்துறாங்க, அல்லது மோசம் போக்குறாங்க, அல்லது வஞ்சிக்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்க்கதரிசிகள் என்ன பண்றாங்க? பொய் பேசுறாங்க. அவங்களுடைய உள்ளத்துல உதித்ததான கற்பனைகளையே கர்த்தர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பொய் பேசுறாங்க. எதுக்காக? ஜனங்கள் வஞ்சிக்கப்படுவதற்காக, ஜனங்களை ஏமாத்துறதுக்காக, ஜனங்களிடத்திலிருந்து பணம் பறிப்பதற்காக, ஜனங்களிடத்தில் தங்களை பெரியவர்கள் என்று காட்டிக்கொண்டு மதிப்பு மிகுந்தவர்களாய் வாழ்வதற்காக இன்றைக்கு பல தீர்க்கதரிசிகள் எழுப்பியிருக்கிறார். ஒரு ஊழியக்காரர் இந்த வருஷத்துல 2020 ஆரம்ப நாளில் 2020 இஸ் கோல்டன் இயர் அப்படின்னா அது நீ பார்த்துருப்பீங்க. இது மாதிரி உங்களுக்கு சிறப்பான வருஷம் அமைய போகுது. நம்ம பேசுறாரு, கடைசியா அந்த கொரோனா மார்ச் மாசம் வந்துச்சா கிளின்னு கிழிச்சுட்டாங்க. நம்ம ஆளுகளும் சரி, புறஜாதியார்களும் சரி, இவங்க அந்த வீடியோவில் கிளின்னு கிழிச்சிட்டாங்க. கிழிச்ச பின்னாடி அவர் மறுபடியும் நான் சொன்னது கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி சில காரியங்களை எடுத்து போட்டிருந்தார். ஒரு வீடியோ பண்ணியிருந்தார். அவர் அது கீழே கமெண்ட் பண்ண, பொய்க்கு முட்டு முட்டாது, பொய்க்கு சொன்னதே பொய், அப்புறம் பொய்க்கு என்ன முட்டு கொடுக்கிறது? நான் கமெண்ட் போட்டிருந்தேன், பொய்க்கு முட்டு முட்டாது அப்படி. பொய் சொல்றது வெளிப்பட்டுச்சு, அந்த பொய்க்கு வர முட்டு கொடுக்கணும் நம்ம. இதனாலதான் இந்த தீர்க்க தரிசனம் சொல்ற இந்த ஆளுகள் எல்லாம் பின்பற்றாதீங்கன்னு சொல்றது. ஓடாதீங்க. அங்கே ஓடிதான் இது டிவி பார்க்குறேன், அதை பார்க்குறேன், நான் அங்கே போறேன் இங்கே போறேன் அப்படின்னு என்ன போக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். 2019 அந்த எலெக்ஷன் சமயத்தில் சொன்னாங்க, 2019 இளம் தலைமுறையினர், இளம் தலைமுறை ஆட்சிக்கு வரும், இளம் தலைவர் பிரதமராக இருப்பார்கள். நல்ல வெள்ளக்காரி பிரதமராக இருப்பார். இதே வேற டிவியில போட்டு விட்டுக்கிட்டு அப்படி இருக்க. ஆனா நம்ம ஜனங்களுக்கு மறுபடிய இந்த பொய்யினால வஞ்சிக்கப்பட்டு போய் கிடக்குறாங்க. என்னதான் பொய் சொன்னாலும் தூக்கி தலையில வச்சுட்டு ஆடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. தீர்க்கதரிசிகளை பத்தி எதுவுமே சொல்லிடக்கூடாது. இவன் ஜனங்களை எல்லாம் வஞ்சிச்சு, என்னுடைய ஜனங்களை வஞ்சிச்சுக்கிறான். நான் சத்தியம் சொல்றேன், ஜனங்களை வஞ்சிச்சுட்டு இருக்கிறான். நான் சொல்லக்கூடாதான், அவனை பத்தி நான் சொல்லக்கூடாது. அவனுக்கு ஜாக்கிரதையா இருக்க, அவன் பொய்யான தீர்க்கதரிசி அப்படின்னு அவனை பத்தி வெளிப்படுத்திட கூடாது. எவ்வளவு மாய்மாலம் இது! பொய்யினால ஜனங்களை வஞ்சிக்கிற தீர்க்கதரிசிகளை குறித்து ஜாக்கிரதையா. ஊழியக்காரர்கள் நிறைய தரிசனம் சொல்றாங்க, கதை சொல்றாங்க. என்ன கர்த்தரை அப்படி பயன்படுத்துறேன், இப்படி பயன்படுத்த, ஊர்பட்டது பொய். பொய்யினால தேவனை நாம் மயமப்படுறது ஒரு அவசியம் கிடையாது. அதோடு மாத்திரம் இல்லை, அவங்க மாத்திரம் இல்லை, பொய் சொன்னாலே ஜனங்கள் மோசம் போகிறாங்க. எத்தனை ஜனக்கூட்டம் மோசம் போய் கிடக்குது, எவ்வளவு பேர் ஏமாற்றப்பட்டு கிடக்குறாங்க பொய்யினால.
உனக்கு இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன், இந்த மாதிரி இவ்வளவு அமௌண்ட் கூட உனக்கு அதை பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன். ஆனா அவன் காசு கொடுத்து வந்தேன் அவ்வளவுதான் போச்சு. பொய்யினால ஏமாற்றப்பட்டு கிடக்கிறார், பொய்யினால வஞ்சிக்கப்பட்டு போய் கிடக்கிறார். நீதிமொழிகள் 14:25 சொல்லிட்டு வஞ்சனைக்காரன் பொய்களை ஊதுறான். பூ 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 அது ரொம்ப ஈஸியா ஊதி தர்றான பொய்ய வஞ்சனைக்காரன், அதாவது வஞ்சிக்கிறவர்கள் உண்மை போல பொய்களை ஊதி தருவாங்க. நீங்க அதை நம்பினீங்கன்னா போய் ஏமாந்து போய் நீங்களும் பொய் சொல்லி ஏமாத்தாது. அல்லேலூயா. பொய்யினால நிறைய ஜனங்கள் ஏமாந்து போவாங்க. உண்மையில விசுவாசிகளாகி நாம் பொய் சொல்லும் போது ரொம்ப வேகமா நம்புவாங்க. இவங்க யாரு? இவங்க சர்ச்சுக்கு போறவங்க, பைபிளை தூக்குறவங்க, இவங்க பொய் சொல்ல மாட்டாங்கன்ற நினைப்புல என்ன பண்றாங்க ஜனங்கள்? நம்ம சொல்றதெல்லாம் நம்புறாங்க. ஆனா நம்ம சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம இல்ல, நாம் ஆராதிக்கிற ஆண்டவருடைய நாம விஷயம். அல்லேலூயா. அதனால பொய்யினால அடைக்கலத்தை தேடாதீங்க. பொய்யினால பொருளை சம்பாதிக்காது. பொய்யினால மற்றவங்க என்ன பண்ணாதீங்க, மோசம் போக்காது. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா. இந்த பொய்யை குறித்து பவுலப்போஸ்தலன் சில ஆலோசனைகளை தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்வதை பார்க்கிறோம். தேவனுடைய அந்த 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 வெளிப்பாடுனாலே சில காரியங்களை சொல்ற வேதத்திலிருந்து 2 வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். லேவியராகமம் 19வது அதிகாரம் 11வது வசனம். தேவனுடைய அந்த விருப்பம் என்ன? நியாயப்பிரமாணத்தை கொடுத்ததான தேவன் நியாயப்பிரமாணத்தில் என்ன சொல்லுகிறார் இந்த பொய்யை குறித்து என்று சொல்லி நான் பார்க்கலாம். வாசிப்போம். நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். தேவன் தன்னுடைய ஜனங்களை பார்த்து அவங்கள்ட்ட சொல்றதான ஒரு முக்கியமான நியாயப்பிரமாணத்தினுடைய சாராம்சம் என்னன்னா, நீங்கள் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதீர்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் யாருக்கும் என்ன கூடாது, பொய் சொல்லக்கூடாதுன்னு நம்மை உண்டாக்கியதான தேவன், நம்மை ரட்சித்த தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிறதான ஒரு அளவு கடந்த எதிர்பார்ப்பு. நம்ம பொய் சொல்ல மாட்டோம். அதனால ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, பொய் சொல்லாத. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணாத, பொய் சொல்லாத. இதையே கொலோசியர்ல பவுலப்போஸ்தலன் தேவனுடைய வெளிப்பாடாக எழுதுகிறார். 1வது அதிகாரம் 1வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். லேவியராகமத்தில் என்ன வாசித்தோமோ அதையே இங்கே பவுலப்போஸ்தலன் எழுதுகிறார். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். அப்ப பொய் சொல்லக்கூடாது என்பது பழைய ஏற்பாட்டினுடைய கட்டளை மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டினுடைய மிக முக்கியமான கட்டளையாகவும் இருக்கிறது. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. 10 கட்டளையில ஒரு கட்டளை இருக்கு, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. அப்ப பொய் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள் என்று சொல்லி சபைக்கு பவுலப்போஸ்தலன் எழுதி இருக்கிறார். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகள் தன்னுடைய வாயினாலே பொய்யை உச்சரிக்கவே கூடாது. பொய்யுடைய ஆரிஜின் என்னன்னு உங்களுக்கு தெரியும். பொய்க்கு யார் தகப்பன்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து தன்னுடைய வித்தை எப்படி அவன் தீவிரையாக கர்ப்பந்தரிக்க வைக்கிறான் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த பொய் உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டு போகும்போது அதனுடைய விளைவு என்னங்கிறதை தேவன் உங்களுக்கு இப்ப சொல்லி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அதாவது அவருக்கு சொன்னது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு வசனம் இப்படி சொல்லி வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் 5வது அதிகாரம் 13-14 வசனங்கள். எபிரேயர் 5வது அதிகாரத்துடைய 13-14 வசனங்கள். பாருங்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினால் நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களுக்கே தகும். ஞானேந்திரனுடைய பூர்ண வயதுள்ளவர்களுக்கே தகும். பைபிளை நிறுத்தி வாசிக்கணும் வீட்டில். அந்த ரகத்தில் ஆடினத்தை அம்பலத்தில் வந்து ஆட முடியும். அதனால சும்மா வீட்டில் பைபிளை மூடி வச்சுட்டு இங்கே வந்துட்டு பிபின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பைபிள் நல்லா வாசிக்க பாருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா. அப்போ என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே தேவனுடைய கற்பனைகளை நாம கை கொள்றதுக்கு எப்போதுமே அது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் நமக்கு இருக்கும்.
ஒரு காரியத்தை நாம யோசிக்கிறோம் பேசுறோம் அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய வசனங்களின்படி யோசிக்கணும் பேசணுங்கிறது வந்து வேதம் சொல்லுது. ஆனா நம்ம உலகத்தில் இருக்கிறதுனால நாம அப்படிதான் யோசிக்கிறோம். ஆனா நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால வேதம் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம செய்யணும். ஆனா அதை செய்யறதுக்கு நம்மளால முடியல, நிறைய சமயம் முடியல. ஆனா ஒரு 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 வளர்ந்த நிலையில பூர்ண வயதில் இருக்கிற ஒரு மனுஷன் எது நன்மை எது தீமை என்று பகுத்தறிகிறார் இல்லையா? பகுத்தறிஞ்சு ஒரு காரியத்தை செய்ய முடியலனால அதை முயற்சி பண்றோம். அதுதான் ஞான இருதயம் உள்ளவர்களுக்கான ஒரு காரியம். நீங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாக தேவனால படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், தேவனால சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப என்ன செய்யணும்னா இந்த பொய்யை நீங்க ஒருவேளை இது வரைக்கும் நீங்க பேசிட்டே இருந்திருக்கலாம், இன்னைக்கு நீங்க ஒரு முடிவு எடுக்க போறீங்க. என்ன செய்ய மாட்டேன், இனிமே பொய் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. எத்தனை பேர் முடிவு எடுக்கிறீங்க? அப்பெல்லாம் நாங்க பொய் சொன்னோம்னு புரியல அப்படின்னு எல்லாரும் பொய் சொல்லி கேட்போம், நானும் தான் சேர்த்துருவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா? அப்ப பொய் சொல்லக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுக்க போறோம். ஆனா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா எப்போதும் ஒரு சூழ்நிலைகளினுடைய பாதிப்புகளுக்குள்ள நாம் வரும்போது அதனால தேவனுடைய பிள்ளைல பொய் சொல்ல வேண்டியதான சில சில சந்தர்ப்பங்கள் அந்த நேரத்தில் நம்ம அறியாம என்ன பண்ணிக்கிறோம், பொய் சொல்லி. இந்த மாதிரி சூழ்நிலை உடனே இந்த வசனம் உங்களுக்கு நிச்சயமா பேசும். இன்னைக்கு நான் சொல்ற வசனம் உங்களுக்கு நிச்சயமா பேசும். அப்ப சாத்தானுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அப்படிங்கிற ஒரு நிலையில நீங்கள் ஞான இருதயம் உள்ளவராக அதை முதலாவதாக தேவனிடத்தில் அறிக்கையிட வேண்டும். ஆண்டவரே நான் வந்து வசனத்துக்கு விரோதமா நான் செஞ்சுட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரேன்ட்டு நம்ம அறிக்கை விட்டு தேவனோட ஒப்புரவாகி விட்டு என்ன செய்யணும்னா பயிற்சியினால முயற்சி செய்து பாருங்க. இது பொய் சொல்லாம எந்த சூழ்நிலையிலும் பொய் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க தவறி விழுகலாம். உள்ள வந்து நடக்க கத்துக்கிற போது அது வந்து கீழே விடாம கிடையாது இல்லையா? அதனால சில சமயங்களில் நாம் தவறி விடலாம். ஆனா தவறுனால நான் தவறிட்டே கிடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு இல்லை, பயிற்சியினால முயற்சி செய்யும். அந்த ஞான இருதயத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது சொல்லி. ஆமே, நீங்க சத்தியத்தை கேட்கிறவங்க, பைபிளை கையில வச்சிருக்கவங்க, பைபிளை பேசுறவங்க, சுவிசேஷத்தை சொல்றவங்க, மற்றவங்களை இயேசுவை பத்தி சொல்லி கத்தெடுத்துல அழைத்து வருகிற ஆட்கள் நீங்கள் வாயிலிருந்து பொய் வரணும். ஆமே. அல்லேலூயா. அல்லேலூயா. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடினால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடைய உண்மையை பேசுகிறார். அல்லேலூயா. அப்ப மற்றவங்க பேசும்போது என்னதான் பேசணுமா? பொய்யை களைந்து உண்மையை பேசணும். பொய்யை களைந்து உண்மையை பேசணும். அது பலம் என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம் இப்படி சொல்லுகிறது, வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. நீங்க ஒருவேளை நினைக்கலாம் பொய் சொல்லாம இருக்கிறதுனால இந்த நஷ்டம் வரும். சில நஷ்டங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும், சில அவமானங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும், சில தண்டனைகளை நீங்கள் அடைய வேண்டியிருக்கும் பொய் சொல்லாம இருக்கிறதுனால. பொய் சொன்னா தண்டனை தப்பிச்சுக்கலாம், உண்மையை சொன்னா சில தண்டனைகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும், சில விதமான குற்றச்சாட்டுகளுக்கு நீங்கள் ஆளாக வேண்டி இருக்கலாம். ஒருவேளை தவறு செஞ்சுட்டு உங்கள் மேல தண்டனை வருகிற போல இருக்கும் போது ஆமா தவறு செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறது வந்து கஷ்டமான ஒரு விஷயம். அல்லேலூயா. ஆனால் உங்களுடைய குடும்பத்தினாலும் சரி, நீங்க வேலை செய்யற இடத்துலயும் சரி, உங்களுடைய தொழிலானாலும் சரி, நீங்க உண்மையை பேசுங்க. அல்லேலூயா. எந்த இடத்துல உண்மையா பேசுங்க. இப்போதைக்கு தப்பிச்சுக்கணும்னு நினைக்காதீங்க, இப்போதைக்கு அதனால ஒரு லாபம் நினைக்காதீங்க, இப்போதைக்கு ஒரு அடைக்கலம் நினைக்காதீங்க. யோசேப்பு உண்மையா இருந்தது நிமித்தமாய் அவர் கிடைச்சது என்ன தெரியுமா? கிடைச்சது என்ன? அடிமைத்தனம், சிறைச்சாலை. ஆனா வேதம் சொல்லுகிறது அவர் உண்மையா இருந்தது நிமித்தம் அவர் அடிமைத்தனை தலையில இருந்த போதும் தேவன் அவனோடு கூட இருந்து அவனை உயர்த்தினார். வேதம் சொல்லுகிறது அவன் யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தால் தேவன் அவனோடு கூட இருந்தார். எவ்வளவு பெரிய சாட்சி இது! எவ்வளவு பெரிய சாட்சி இது! அவன் உண்மையில் அவனாய் இருந்தது நிமித்தமாய். ஒருவேளை ஒரு 2 வருடங்கள் அவனுடைய கால்கள் இரும்பினால கட்டப்பட்டு அவன் இரும்பு கம்பிகளுக்கு பின்பாக அடைக்கப்பட்டிருந்தான். அவன் கட்டுண்டவனாய் கிடந்தான் என்று வேதம் சொல்கிறது.
2 வருஷம் அந்த கட்டு அவனுக்குள்ளே இருந்தது. ஆனால் அந்த 2 வருஷத்துக்கு பின்பதாக அவன் எகிப்தினுடைய ராஜாவின் அடுத்த ஸ்தானத்தில் அவன் உட்கார்ந்திருந்தான். அவனுடைய அனுமதி இல்லாமல் எகிப்தியன் ஒருவனும் கையையும் காலையும் அசைக்க கூடாதுங்கிறதான கட்டளை அவன் நிமித்தமாய் பிறப்பிக்கப்பட்டது. அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவார். ஒருவேளை பொய்யினால நீங்கள் சில சமயங்கள் பாதிக்கப்படுவீர்கள். நீங்க உண்மையை சொல்றதுனால சில சமயங்கள் பாதிக்கப்படுவீர்கள். பொய் உங்க மேல சொல்லப்படுவதனால நீங்க உண்மையா இருக்கிறதுனால சில நேரங்கள் பாதிக்கப்படுவீர்கள், அவமானமும் நிந்தையும் அடைவீர்கள். அந்த நன்மையான தேவனுடைய பிள்ளைகளே, அதன் வழியாக நீங்கள் கடந்து போங்கள். உண்மை வழியாக கடந்து போங்கள். உண்மைக்காக வாழுங்கள். உண்மையை பேசுங்கள். ஆண்டவர் சொல்கிறார், உண்மையில மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதம். உலகத்தில் தேவன் உங்களை உயர்த்தாமல் விட மாட்டார். உலகத்தாருடைய கண்களுக்கு முன்பாக தேவன் உங்களை ஒரு காலகட்டத்தில் உயர்த்தி உங்களுடைய உண்மைத்துவத்தை அவர் நிரூபிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சோர்ந்து போகாதீர்கள். ஆனால் ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். வெளிப்படுத்தல் 23வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர்கள், விபச்சாரக்காரர்கள், சூனியக்காரர்கள், விக்கிரக ஆராதனைக்காரர்கள், பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். இங்கே அக்னி 2ஆம் மரணமாகிய நரகத்தில், அக்னியும் கந்தமும் எரிகிற கடலாகிய நரகத்துல யார் பங்கடைவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கடைசியா சொல்லியிருக்கு பொய்யர்னு சொல்லு. ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கிறதான அந்த காரியங்கள் எல்லாம் வாட்சி பாத்தீங்கன்னா நம்மகிட்ட அது இருக்கவே இருக்காது இல்ல. ஏன்னா விபச்சாரக்காரர், பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், நம்ம விசுவாசிகள், அருவருப்பானவர்கள், அருவருப்பு இல்ல, கொலைபாதகர், கொலை செய்யல, விபச்சாரக்காரர், விபச்சாரம் பண்ணல, சூனியக்காரர், சூனியம் பண்ணல, விக்கிரக ஆராதனை பண்ணல, பொய்யர் அனைவரும் எல்லாம் பண்ணல நம்ம. ஆனா வந்து இந்த சர்ச் விசுவாசிகள் ஊழியக்காரரை பார்த்தாங்க, நீங்க சர்வசாதாரணமா நிர்வகிக்காங்க. பொய் சொல்லி பிசாசுடைய தந்திரம் பாருங்க. அந்த அதெல்லாம் பெரிய பாவம், அதுதான் பாவம், அதுதான் பாவம்னு நினைக்க வைக்கிறான். வச்சாருன்னா பாவம், கொலை செய்யறா பாவம் அப்படின்னு நினைக்க வைக்கிறான். பொய் சொல்றது பாவம் இல்ல. பொய் சொல்றது என்னல்ல, இவ்வளவு நாள் அப்படி நினைச்சுட்டே இருக்கீங்களா? எவ்வளவு உபச்சார பாவத்துக்கு உங்களை நரகத்தில் தள்ளுவதற்கு வல்லமை இருக்கிறதோ அதே வல்லமை பொய்க்கு. பொய் உங்களை கூட நரகத்தில் தள்ளி, நரகத்தில் தள்ளாம நரகத்தில் போகாம இருக்கிற தேவகுமாரன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்திருக்கிறார். அதே உண்மையுள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அதனுடைய பலனை பரலோகத்தில் நம்ம அதை மகிழ்ச்சி படித்தாங்க. ஆமே, உண்மையுள்ளவர்களாக பொய் உணர்வு சொல்லாது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாக எவ்வளவு பேரும் பொய்யுரையாத தேவனுடைய பரிசுத்த பிள்ளைகளாக இந்த உலகத்தில் சாட்சியை வாழ்க்கை காட்டுகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எழுதுங்க.